என்னடா காலையில ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? எப்ப சாப்பிட உட்காந்தாலும் தோசை சைக்கோன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்கடா. எனக்கு தோசை ஊத்தி கொடுக்குறதுன்னா இவங்களுக்குலாம் பெரிய பயமா இருக்கான். நீ தோசை சைக்கோ தானே? ஆமாப்பா, நான் தோசை சைக்கோ தான். நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி நிறைய பேர் தோசை சைக்கோவா இருக்காங்க. யாரால ஆனது? சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் காலையில தோசை, நைட்டு தோசை, டிஃபன்னா தோசை தோசை தோசை. ஏன்னா ஈஸி, ரெடி டு மேக்கல. எப்ப பார்த்தாலும் டக்குன்னு எடுக்கிறது, மாவு இருந்தா ஊத்தி அப்படியே தள்ளி விட்டுறது. எங்களை தோசையை கொடுத்து பழக்கப்படுத்திட்டு நல்லா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல, ஆனா நல்லா இருந்துச்சு நாங்க திருப்பி கேட்டா எங்களை சைக்கோன்றது. ஒரு சைக்கோக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு தான் இருக்கும். சிவப்பு ரோஜா கலை என் தலைவன் கமலஹாசன் சைக்கோ ஆனதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. மன்மதன்ல சிம்பு சைக்கோ ஆனதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்க தோசை சைக்கோவா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல உள்ள பொண்ணுங்க தான். அம்மால ஆரம்பிச்சு, அக்கா ஆரம்பிச்சு, தங்கச்சி ஆரம்பிச்சு, ஏன் கட்டிட்டு வந்த பொண்டாட்டில இருந்து அவங்க வீடு வரைக்கும் எங்க போனாலும் தோசை 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 தோசையை சுட்டு கொடுத்து எங்களை தோசை சைக்கோவா மாத்திட்டு நாங்க தோசை கேட்டா எங்களை சைக்கோன்னு திட்டுவீங்களா?